பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சனிக்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்து தேசத்தில் நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனுகளும் ஓடுகிற தேசத்துக்கு போங்க. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தேரையும் பெர்சேரையும் ஏவியரையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன். கவனிங்க, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, மோசேயுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, நடத்திப்புக்காரனாக இருக்கிற, வழி நடத்துகிற தம்முடைய ஊழியக்காரனுக்கு செவி கொடுத்தபடி நான் இப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் ஜனங்களை நான் சொன்ன பாலும் காணும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீ கூட்டிட்டு போ, உன்னையும் உன் ஜனங்களை காக்கும்படி உங்கள் நடுவில் ஒரு தூதனை அனுப்புவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், சத்தியத்தை கீழ்ப்படியணும், சபையில் அடங்கி இருக்கணும், ஆண்டவரை பிரியப்படுத்த பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சா கானான் என்பது பரலோக ராஜ்யம். ஆண்டவர் உன்னையும் என்னையும் பரலோகத்தில் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற வரைக்கும் இப்போ பரலோகத்துக்கு போவதற்காக தான் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய சரீரமாகிய சபையை வைத்து நிறுவி நம்மளை ஆண்டவருக்குள்ளே உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நாம் உருவாகி பூரணப்படும் பொழுது, கர்த்தருடைய வருகை வரும் பொழுது, இல்லைனா நம்முடைய மரணம் சந்திக்கும் போது அந்த நித்திய வீட்டுக்கு போக வேண்டுமானால் போகிறதுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாத உன்னை காக்கிறதற்கு ஒரு தூதனை அனுப்புவாராம். அல்லேலூயா. நீ அடங்கி இல்லைனா உன் கூட தூதன் வரமாட்டான், அங்கே போய் சேர முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், எப்படி வேணாலும் சமாளிச்சிடலாம், எப்படி வேணாலும் பேசிடலாம், என்ன வேணாலும் செய்யலாம், 4 சோத்துக்குள்ளே என்ன வேணாலும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அது நடுவில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறது மாத்திரம் மறந்துடாதே. நான் உனக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். சனிக்கிழமை வேளையிலே கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.